ஸ்தோத்திரம். உலகெங்கிலும் இருந்து ஷாலோம் சபையில் ஆராதனையில் பங்கெடுக்கிற அன்பு மக்களுக்கு கிறிஸ்து இயேசுனுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் அன்பும் கிடைப்பதாக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் சகோதரி இயேசுனுடைய ரட்சிப்பும் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வாழ்த்துகிறோம். சரி, தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கடந்த வாரம் கிறிஸ்து இயேசு ஜெபம் செய்ய சொல்லிக் கொடுத்த அந்த பகுதியை நாம் பார்த்தோம். உங்கள் அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் பேசும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது என்று நான் புரிந்து கொண்டேன். சரி, அதனுடைய தொடர்ச்சி தேவ வார்த்தைக்குள் போவோம். பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோட பகிர்ந்து ஞானத்தையும் புரிதலையும் தருவாராக. கடந்த வாரம் ஜெபம் செய்கிற விதமாவதுன்னு சொன்னார். அந்த ஜெபம் எப்படி பண்ணணும்? பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே. பரமண்டலம்னா என்ன? இப்போ எங்கள் பிதாவே என்று சொல்லி கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி ஜெபம்லாம் எப்படி பண்ணாங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், அவ்வளோதான். கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை எங்கள் பிதா என்று அழைப்பது கிடையாது. அப்படி அழைக்க மாட்டாங்க. இந்த ஜெபம் கிறிஸ்து இயேசுவால் தான் வந்தது. இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி ஒரு ஜெபம் பண்ணலை. கடவுளை தன் தகப்பன் என்று அழைத்து ஜெபம் பண்ணலை. இயேசு கிறிஸ்து தான் சொல்லி கொடுக்குறார். இனிமேல் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதா என்று அழையுங்கள். சரி, இந்த பரமண்டலம்னா என்ன? அது எங்கே இருக்குது? இதை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இடைப்பட்டு உங்களுக்கு புரிய வைப்பார். புரியலனாலும் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து திரும்ப கேளுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்புவார். புரிதல் வந்துடும். பரமண்டலம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? உடனே வானத்தை அண்ணாந்து பார்க்குறோம் இல்லையா? மேல் நோக்கி பார்க்குறோம். அதுதான் பரமண்டலம் அப்படின்னு. அது மாதிரி எத்தனை இருக்குது? ஒரே ஒரு வானம் இருக்கா? இல்லை பல வானங்கள் இருக்குதா? இந்த பரமண்டலம் போல் பலவிதமான மண்டலங்கள் இருக்குதா? அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பல மண்டலங்கள், பல வானங்கள் இருக்குன்னு வேதத்திலே எழுதியிருக்கு. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் ஆவிக்குள்ளே இருக்கும்பொழுது ஒருவனை கண்டேன், அவன் 3 வானம் கடந்திருந்தான். எத்தனை வானங்க? 3 வானம் கடந்திருந்தான். அவன் மனுஷ பாஷையா அல்லது வேறு எந்த பாஷை பேசுகிறான்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னார். அப்போது வானம் சொன்ன உடனே 3 வானம் கடந்து போகுது. நமக்கு இந்த ஒரு வானமே தெரியல இல்லையா? இதில் 3 வானங்கள். விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, வானம்னு ஒன்று கிடையாது, காலி பிளேஸாக தான் இருக்குது. வானம்ங்கிற மேற்கூரைன்னு ஒன்று கிடையாது, மேலே போக 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 காலியாக தான் இருக்குதுன்றாங்க. அப்போ எதை வச்சு ஒரு வானம், 2 வானம், 3 வானம் சொல்கிறாங்கன்னு தெரியல. சில ஞானிகள் சொல்கிறாங்க, அதை வெளிக்குள் வெளிக்கடந்து வெளிக்குள் வெளிக்கடந்துன்னு ஒரு கடத்துதல் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா சும்மா இருக்கிற ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அங்கே தான் இப்பிரபஞ்சத்தையே உருவாக்கின இறை சக்தி ஆற்றல் அங்கே தான் இருக்குது. வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் பெரும் சுகம் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை தான் பரலோகம், பரமண்டலம் சொல்கிறாங்களான்னா, வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான். வெளிப்புறத்தில் பரலோகம், பரமண்டலம்ன்றதெல்லாம் அதுதான். ஆனால் அதை எப்படி போய் பார்ப்போம்? அதை எப்போ போய் அடைவோம் அப்படின்னா, நாம் அங்கே போகணும். நாம் அங்கே போகணுன்னாக்கா இந்த தேகத்தில் நம்மளால் போக முடியல இல்லையா? போக முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காது. புரியுதுங்களா? இந்த மாம்ச தேகம் இருக்கே, மாம்சம், ரத்தம், தோல், மச்சை, கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு 7 விதமான லேயர் நம்ம உடம்புல இருக்குது. அது கொண்டது தான் இந்த உடம்பு. இந்த உடம்பு, மாம்சமும் ரத்தம் உள்ள இந்த உடம்பு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. இது மாதிரி ஒரு புரிதல் வந்துடுச்சுன்னா தான்
நாம் அந்த நிலை என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்முடைய நிலை என்ன, அப்போது கிறிஸ்துவனுடைய நிலை என்ன, பிதா எப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வரும். பரலோகன் உடனே மேலே பார்க்குறது, மேலே தான் எங்கேயோ இருக்குதா அப்படின்னு நினச்சிக்கிறது. அங்கெல்லாம் போக முடியுமானா எப்படி போக முடியும்னாக்கா, அதுக்கு கிறிஸ்து ஒரு காட்சி கொடுக்குறாரு. மறுரூப மலையிலேயே ஒரு காட்சி கொடுத்தார் இல்லையா? சென்ற வாரம் பார்த்தோம். ஒளி ஊடுருவிச்சார் உடம்பு. அப்போ இந்த தேகம் ஒளியாக மாறினா போக முடியும்னா அப்படி தான் போக முடியும், வேறு வழியே கிடையாது. தேகத்தோடு போகணும்னாக்கா கிறிஸ்து வானத்தில் எடுத்துக்கொள்ள போகுது. கலிலியா பட்டணத்தில் 500 பேர் பார்க்கும்பொழுது அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு அப்போஸ்தல நடவடிக்கையில் எழுதியிருக்கு. அப்போ அவருடைய தேகம் எப்படி இருந்திருக்கும்? ஒளியால் ஆன தேகம். கிறிஸ்து தான் இப்படி போனாரா? இதுக்கு முன்னாடி வேறு யாருன்னா போயிருக்கிறாங்களான்னா அது மாதிரி போயிருக்காங்க. ஏனோக்குன்றவர் தான் முதல் அவர் ஏரியில் மீன் பிடிச்சிருந்துருக்காரு, அப்படியே வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு எழுதியிருக்கு. பூமியில் வாழ்நாள் போதும்னு அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. அதுபோல் எலிசா அக்கினி ரதத்தில் போனாங்க அப்படின்னு. அப்போ அக்கினி ரதத்தில் அவங்க போகிறாங்கன்னா அவங்களுடைய தேகம் எப்படி இருக்கணும்? இப்போ நல்லா நெருப்பு எரியுது, அதில் ஒரு இரும்பு துண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இரும்பு துண்டு தன்னை அழித்து நெருப்போடு கலந்துரும். அந்த நெருப்பு வெப்பம் அதிகம் ஆக என்ன ஆகும்னா இரும்பும் நெருப்பும் ஒரே மாதிரி தெரியும். ஆனால் அந்த இரும்பு அழிஞ்சிடாது, நெருப்பாக மாறிடும். அப்போது நெருப்பினுடைய அந்த வெப்பத்தை தாங்கி கொள்ளுகிற அளவுக்கு அதுக்கான ஒரு தன்மை இருக்குது. அதுபோல் வந்து அழைச்சிட்டு போகிற தூதர்கள் இருக்கிற அந்த ஒளியும் அவர்கள் கொண்டு வர அந்த மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அக்கினி ரதம், அதில் உட்கார்ந்து போகிற அளவுக்கு இந்த தேகத்துக்கு அந்த ஒளியை வாங்கி வச்சுக்கிற தன்மை தேகத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த தேகத்தில் நெருப்பட்டால் என்ன ஆகும்? பொசிஞ்சிடும்ல, சாம்பலாக போயிடுது இல்லையா? இப்போ எலக்ட்ரிக்கல் சுருகாடெலாம் வந்துருக்குது, என்ன பண்ணுறாங்க? சாம்பல் ஆக்கி கொடுத்துட்றாங்க. தேகம் அந்த ஒளியை ஊடுருவ முடியல. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறேன்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துங்க, எப்படி போனோம் அப்படின்னு. இந்த தேகத்தோட இந்த கண்களோட நான் தேவனை காண்பேன், அவர் நிற்கிற இடத்த அவர் பாதத்தை நான் காண்பேன் யோபு சொல்கிறார். அப்போ அந்த தேகத்தை எப்படி மாற்றணுங்கிறத விழிப்புணர்வு அடையுங்க. எந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறோமோ அவர் எப்படி ஆனாரோ அது போய் நம்மளால் ஆக முடியும் இல்லையா? ஏன்னா அவர் தான் நமக்கு முன்னோடி, வேறு யாரும் இப்போ இல்லை. அதுக்கு முன் வந்தவங்கலாம் அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. மற்றவங்க இப்படி ஆகிறதுக்கு வழி பண்ணி கொடுத்தவர் யாருன்னா கிறிஸ்து தான். கிறிஸ்துவ மூலமாக தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மூலமாக போக முடியாது. ஏன்னா அது அவங்க வேலை முடிஞ்சது, அவங்க போயிட்டாங்க. கிறிஸ்து அதுக்காக வரல, எல்லா மக்களையும் பிதாவிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக வந்திருக்கார். அதுக்கான ஆதாரத்தை காட்டுறேன், திருப்புங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. என்ன பண்ணியிருக்காரு? தம்முடைய இரத்தத்தினால நம்மை பாவமர கழுவி பிதா முன்னாடி நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றினார். இவருக்கு முன் வந்த யாருமே அதெல்லாம் செய்யலை, அதுக்கான அனுமதி அவங்களுக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி உண்டு. அதற்காக தான் அவர் இங்கே வந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால நம்மளுடைய பாவமர நம்மளை சுத்தமாக கழுவி பிதா முன்னாடி நம்மளை கொண்டு போகிறார். அப்போ இந்த தேகம் பிதா கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகுது. இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவோ நாம் எல்லாமே ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதன் பிறகு அந்த திருவிருந்துன்னு சரீரத்தையும் ரத்தத்தையும் சாப்பிட்றோம் இல்லையா? எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன வரோம்னாக்கா அவருடைய உடம்புல இந்த செல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல உருவாக ஆரம்பிச்சிடுது. அவருடைய உடம்பையே சாப்பிட்டதுனால இந்த ஸ்கின்னெல்லாம் அந்த ஒளி தாங்குகிற ஸ்கின்னாக மாறப்போகுது இல்லையா? இந்த விழிப்புணர்வோடு திருவிருந்தை அட்டன் பண்ணணும். இந்த விழிப்புணர்வோடு திருவிருந்தை அனுசரிக்கணும். கேட்கும் போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா, ஆச்சரியமாக இருக்கா? இதனால தான் இந்த திருவிருந்தை அனுசரிக்கிறோம், விழிப்புணர்வோடு அனுசரிக்கணும். இதனால் நமக்கு என்ன மாற்றம் வருது? அவர் உடம்புல இருந்த அந்த செல்ஸ் அந்த செல்ஸ் என்ன பண்ணோன்னா புனிதராக மாற்றோம். நம்மளை என்னவா மாற்றோம்? எதுங்க அதெல்லாம் சாப்பிட்றோம்?
ஆடு மாடு ரத்தமே இருந்திருக்கலாமே. அது நமக்கு பாவ நிவர்த்தி ஆக்காது, தேவ மகிமையை அற்று போகும்படியாக விலங்கினமாக வச்சுருக்கோம். தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் செல்ஸில் இருந்த யோக்கியன், பரிசுத்தன், கீழ்ப்படிதல், பலியிடுவதை காட்டிலும் கீழ்ப்படிவது மேலானது இல்லையா? அதுபோல் கீழ்ப்படிதல், அன்பு கூறுதல், பிறரை நேசித்தல், உங்களை நேசிக்கிறது போல் பிறரை நேசித்தல், விட்டு கொடுக்குதல், இது எல்லாம் கிறிஸ்துவனுடைய செல்ஸில் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்ட இல்லையா? இல்லாதனால தாங்க எருசலேமில் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு எல்லா உறுப்புகளையும் இழந்துருந்தாங்க. பெரிய பெரிய வியாதியிலலாம் இருந்தாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் சரியாக இருந்திருந்தால் அவங்க அப்படி இருக்க வேண்டியதில்லை இல்லையா? இதில் எங்கேயோ ஒரு குறைபாடு நடந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, சுத்தமான எண்ணங்களும் செயல்களும் அந்த உடம்புல இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பாவம்னு அதை தான் சொல்கிறோம். அதை தான் பாவம்னு வேதம் சொல்லுது. பாவமாக்கப்பட்டீர்கள், ஐயோ பாவம், ஒளியாக இருக்க வேண்டியவர் இருளாயிட்டாருன்னு. கிறிஸ்து இயேசு உடம்புல இதெல்லாம் இருக்குது. அந்த செல்ஸில் இதெல்லாம் உண்டு. இது அவருடைய ரத்தமாக எண்ணி நீங்கள் பருகும்போது, நாம் பருகும்பொழுது இந்த செல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போய் இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது நடக்கும். எப்படி? நீங்கள் நம்பணும். முதல்ல நீங்கள் நம்புனீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். நீங்கள் நம்பாத வரைக்கும் நடக்காது. அடுத்து அவருடைய உடம்பு, நம்மளுடைய உடம்பு போஜனம் உடம்பு, இது உணவுனால் வாழ்கிறது. அவருடைய உடம்பு வார்த்தையினால் வாழ்வது. அவர் உருவாக்கப்படும் போதே எனக்கு ஒரு குமாரன் வேண்டும், இன்று நான் உன்னை ஜனிப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த சொல்லால் உருவான உடம்பு அது. அதில் அவருடைய ஒளி, அவருடைய செயல் எல்லாமே அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த உடம்பு செயல்படும். ஆனால் நம்ம உடம்பில் பூமியில் விளையிற போஜனங்கள் மூலமாக வரதுனால இந்த பூமி முழுக்க பொல்லாங்கு நிறைஞ்சிருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் அதிகமாக நமக்கு இருக்கும். அதனால் என்னென்னாக்கா, வானத்துக்குரிய சிந்தனைகள் இல்லாமல் பூமிக்குரிய சிந்தனைகள் தான் இருக்கும். புரியுதுங்களா? வானத்திலிருந்து வந்தவர் வானத்துக்குரிய சிந்தனையில் இருக்கிறார். கொரிந்தியரில் பவுல் போட்டு சொல்கிறார், அவர் வானத்திலிருந்து வந்ததுனால வானத்துக்குரிய சிந்தனையாகவே வாழ்ந்தார். நம்ம பூமியிலிருந்து வந்ததுனால பூமிக்குரிய சிந்தனைகளாக தான் இருக்கும். அதனால் இதை ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் வானத்திலிருந்து வந்தவர் தன்னுடைய தேகத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து இந்த பூமியிலிருந்து உருவான உடம்பை மாற்றுறாரு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நற்செய்திகளை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து அதுபோல் வாழ ஆரம்பிக்க என்ன ஆகுனாக்கா, இது பூமிக்குரிய தன்மையிலிருந்து மாறி வானத்துக்குரிய தன்மைக்கு போயிடும். இதுக்கு தான் அவர் வந்தார். அவருடைய இரத்தத்தினால நம்மை பாவமர கழுவி பிதா முன்னாடி நம்மளை எப்படி நிறுத்துறாரு? ராஜாக்களும் ஆசாரிகளுமாக நிறுத்துறாரு. தெய்வதூதர்களாக நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள்னு எபிரியருக்கு எழுதின நிறுவனம் எழுதி சொல்லுது. அப்போது இந்த தேகத்தில் நமக்கு ஒளி தாங்க முடியாத தன்மை இப்போ இருக்குது. அதை சுத்தம் பண்ணனா அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளும்போது உட்கொள்ளும்பொழுது இது அவருடைய ரத்தம், இது அவருடைய சரீரம் என்று எண்ணி உட்கொண்ட பிறகு இது அதுவாக மாறுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். சரி, அது எப்படி மாறும்? ஏன்னாங்க நம்ம சாப்பிட்றது ஒரு ப்ரெட்டு தானேங்க, இது ஒரு கிரேப் ஜூஸ் தானேங்க, அது எப்படிங்க மாறும்? அப்படி இல்லையா? அப்படி தானே தோணுது. உண்மையிலே இயேசுனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுத்தா கூட மாறாதுங்க. அப்போ இது எப்படி மாறும்னா, உன் விசுவாசமே அந்த மாற்றத்தை செய்யும்னு இயேசு சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே அவங்களுடைய வேண்டுதல் கேட்டு ஆசாரியர்கிட்ட சொல்லி ஆசாரிய அனுமதி வாங்கி கொடுத்து எல்லாம் நடந்துட்டு இருந்தது. கிறிஸ்து வந்த பிறகு நான் சொல்கிறேன், இனி நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி கொடுத்தாச்சு. நீங்கள் என் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் பொழுது நேரடியாக பிதா உங்களுக்கு எல்லா தேவையும் செய்வார். புரியுதுங்களா? முதல்ல அப்படி கிடையாது. இப்போது கிறிஸ்து வந்த பிறகு, அவர் தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு, அவரை நீங்கள் ஏற்றுக்கிட்ட பிறகு, அவரை விசுவாசிச்சிங்கன்னா, இதெல்லாம் எனக்காக நடந்தது, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் எனக்கு நடப்பித்து கொடுத்துருக்காரு, அவருக்கு உண்டானது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது தான் என்னுடைய வேலை. எப்படி எடுத்துக்கணும்னா விசுவாசத்தினால எடுத்துக்கணும்.
இந்த உலகமே அவரை கொண்டு அவருக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ இவர் மூலமாக நீங்கள் இறை வழிபாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை பார்க்குறது போல் பார்ப்பார். ஏன்னா அவருடைய ரத்தம் நீங்கள் எடுத்துக்கிட்டனால, அவருடைய சரீரம் உங்கள் மேலே இருக்கிறதுனால அவர் எப்படி பார்ப்பார்? கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி பார்ப்பார். இதெல்லாம் என்னங்க நம்புகிற மாதிரியாக இருக்குதுன்னா, இப்போ வேதத்திலிருந்து தானே உங்களுக்கு சாட்சி கொடுத்துட்டு வரேன். சரி, ஆவிக்குரிய விஷயத்தில் இப்படி இருக்குல்ல, இந்த உலகியலில் வாழ்ந்த நம்முடைய கோத்திர பிதாக்கள் இப்படி தான் பண்ணாங்க. யாக்கோப்பு என்ன பண்ண தெரியுங்களா? அவங்க அண்ணன் உடுத்துற அவங்க அண்ணன் மேலே ஒரு வாடை வரும். அவர் வயல்வெளியில் வேட்டைக்கெலாம் போவார் இல்லையா, அந்த பசுமையான வாசனைலாம் அவர் மேலே நிறைய இருக்கும். அந்த வாடை வரா மாதிரியும் அந்த மாமிச வாசம் வரா மாதிரியும் ஒரு விலங்கை வேட்டையாடி அதனுடைய தோல் எடுத்து அவங்க அண்ணன் வாசம் வரா மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க அப்பா முன்னாடி போய், ஈசாக்கு முன்னாடி போய், அப்பா ஏசா வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை ஏமாத்தினார். அப்படியே அப்பாவுக்கு சந்தேகம் வரும்போது அவருடைய கையெல்லாம் தடவி பார்க்குறாரு. அண்ணங்காரன் கையெல்லாம் நிறைய உடம்பெல்லாம் ரோமங்கள் அதிகமாக இருக்கும். தோலை மாட்டின்னு போகிறதுனால தடவுனா ரோமங்கள் நிறைய இருக்குது, இது ஏசாதான்னு அவர் நம்பிக்கிட்டார். அப்புறம் முகந்து பார்க்குறாரு, மாம்ச வாசனை வருது, இது ஏசாதான்னு நம்பிட்டார். ஆசீர்வாதம் பண்ணிட்டுறாரு இல்லையா? அப்போ அந்த தகப்பனுக்கு என்ன தோணுச்சு? யாக்கோப்பு இல்லை, இது யாக்கோப்புடைய அண்ணன் தான் அப்படின்னு தோணுச்சு. என்ன காரணம்னா அவர் உடுத்திட்டு போனது அந்த மாதிரி. இது உலகியல்லே ஒரு சாட்சி நடந்தது. கிறிஸ்து வரும்போது இப்படி ஒன்று நடக்க போகுதுன்னு ஒரு சாட்சி தான் அது. இப்போ நம்ம பிதா முன்னாடி நிற்கும் போது எப்படி நிற்கிறோன்னா, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை சாப்பிட்டுட்டு அவருடைய சரீரத்தை சாப்பிட்ட உடனே நம்மளுடைய உடம்பை அவரை மாதிரி மாறின பிறகு பிதாவின் பார்வையில் நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளுமாக இருக்கிறோமா. பிதாவுக்கு தெரியாத இதெல்லாம் இப்படிலாம் நடந்ததுன்னு. இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் சிருஷ்டித்து உண்டு பண்ணின அனைத்தும் அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்து உறங்காமல் தூங்காமல் சகலவற்றையும் போஷிக்கிறார். தெரியும் இல்லையா? என்னங்க இப்படி ஏமாத்துற மாதிரிலன்னா இதெல்லாம் பிதாவுக்கு தெரியும். நம்முடைய உள் இந்திரியங்களை எல்லாம் அவர் ஆராயிறவர் இல்லையா? அவர் கண்களுக்கு முன்னாடி நம்ம வெளியரங்கமாகவும் நிர்வாணமாக இருக்கிறோம். ஆதலால் என் அன்பு மக்களே, அன்றைக்கு ஏசா ஏமாந்தது போல இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய மாபெரும் ரட்சிப்பை நாம் ஏமாந்து விடக்கூடாது. அப்போது அந்த ரத்தத்தையும் அந்த உடம்பையும் சாப்பிட்டா மட்டும் போதுமாங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு சிக்கலே இருக்குது. அது செல்லாது. அப்படி சாப்பிட்டா, அப்படி சாப்பிடும்போது நீங்கள் கிறிஸ்து இயேசுவை போல் மாறுனா அந்த குணாதிசயங்கள் செயல்பாடுகள் மாறி இருக்கணும். இருந்தால் தான் இது பாஸ் ஆகும், இல்லைன்னா ஃபெயில் தான். பிதா ஏற்றுக்க மாட்டார். அதுக்காக நான் கிறிஸ்து இயேசுடைய ரத்தம் குடிச்சிருக்கேன், அவர் உடம்பை சாப்பிட்டுக்கிறேன்ட்டு எல்லாம் அயோக்கியதனமும் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க செல்லுபடி ஆக மாட்டாங்க. அவங்க ஏமாத்து போயிடுவீங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. நிஜமாகவே அந்த மாற்றத்துக்கு வரணும். அது எப்படிங்க நிஜமாக வரணும்? அதுக்கு தாங்க இந்த திருவிருந்து, அதுக்கு தாங்க இந்த அனுசரணையெல்லாம். அப்போ அது உட்கொள்ளும் போதெல்லாம் உங்கள் நினைவு என்ன வரும்? எனக்காக ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க, அடிவதெல்லாம் வாங்கி கடைசியில் இறந்து கூட போயிட்டாருங்க, நியாயமாக பார்க்க போனால் நான் பண்ண தப்புங்க அது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ எனக்காக ஒருத்தர் அப்படி பண்ணார், நான் அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாக அவர் செஞ்சுட்டாரு, அப்போ நான் எப்படி இருக்கணும்னா அவர் யோகியமானார் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் இருந்துடணும். எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் கோபம் பட்டு ஒருத்தரை அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது, அவர் சொல்லியிருக்கிறாரு, பூர்வத்தார்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு வாழ்ந்துட்டாங்க, அதனால தான் ஒருத்தர் ஈடேறல, ஒரு கன்னத்தில் தான் மறுக்கண்ணத்தை காட்டும், முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்துட்டார்னு அர்த்தம். அந்த ரத்தமும் அப்பமும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கேட்கும் போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கடன்னு ஆடுதா? முந்தினதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. முந்தினதெல்லாம் வெறும் வெளிப்புறத்தில் செஞ்சுது. இந்த விஷயம் எப்படின்னாக்கா அந்தரங்கத்துக்குள்ளே போகிறது தான். இதா அந்தரங்கத்தில் இருக்கிறார் இல்லையா, அந்த அந்தரங்கத்தில் நமக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி நடப்பித்தீங்கனாக்கா வெளியரங்கமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்களை ஒருத்தர் குற்றவாளின்னு தீர்க்குறாங்கன்னா நீங்கள் யாருன்னா தீர்த்துறாதீங்க, அவங்க குற்றவாளின்னு சொல்லிடாதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றே சொல்லுங்கள், மற்றதை கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படியே சொல்லிடுங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன்,
அவருடைய வாழ்க்கை மாதிரியே நம்மளும் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாமல். இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க, கண்ணாடியில் பார்த்தா யார் தெரியவா? நம்ம தானே தெரியும், நம்ம தெரியக்கூடாது. இது என்னங்க பிரச்சனை அப்படின்றீங்களா? கண்ணாடியில் பார்த்தா நம்ம தெரியக்கூடாது. எந்த கண்ணாடி? இந்த முகம் பார்க்குற நிலக்கண்ணாடியை சொல்லலைண்ணா, பைபிளுங்கிற கண்ணாடியை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை நடைமுறையில் கொண்டு வந்தீங்கன்னா அவரா நீங்களாங்கிற வித்தியாசம் தெரியக்கூடாது. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கண்ணாடியில் நீங்கள் தான் இருக்கிறீங்க, கிறிஸ்து தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் கிறிஸ்துவாக மாறல. உங்கள் நடைமுறை அப்படியே நான் அவரை போலவே நடந்துருந்துங்க. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா, கண்ணாடினா என்ன? அந்த வேதங்களை படிக்கும்போது அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் இல்லையா, அதெல்லாம் படிக்கும்போது நான் கூட அப்படி தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் அவரை மாதிரி வந்துட்டேன்னா நீங்களும் அவரும் ஒரே மாதிரி அந்த கண்ணாடியில் தெரியுறீங்கன்னு அர்த்தம். அப்போ வேதம் சொல்லுது, அவர் வரும்போது நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. அந்த கண்ணாடி முன்னாடி நீங்களும் அவரும் ஒரே மாதிரி தெரியுறீங்கன்னா அவர் வரும்போது நீங்கள் வெட்கப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வேறு மாதிரி தெரிஞ்சிங்கனாக்கா, அவரை மாதிரி தெரியலனாக்கா நம்ம வெட்கப்பட வேண்டியது வரும். நாம் அவரை மாதிரி தெரியாமல் வேறு மாதிரி தெரிஞ்சோம்னா தான் வியாதிகள் போகலை, வியாதிகள் வருது, வயோதிகம் வருது, பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் எதனால் வருதுன்னா அவரை மாதிரி இல்லாததுனால வருது. ஆனால் அவருக்கு மட்டும் பிரச்சனை வரலன்னா வந்த பிரச்சனைகள்லாம் நினைக்கிற நேரத்தில் ஒன்றும் இல்லாதமாக ஆகிடுது. பிரச்சனை கொண்டு வருவோம், அலறான் இல்லையா? அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் நிற்கல. ஏன்னாக்கா அவருக்கு பிதா உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவரே சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ அவரை மாதிரி அந்த சாயல் வர வர என்ன ஆகிடுனாக்கா, இந்த தேகம் என்னாக்கா அவர் எப்படி ஒளி ஊடுருவ தாங்குச்சோ அதுபோல் நம் தேகத்தில் முதல்ல இந்த பூமியில் உள்ள பொல்லாங்குன்னு கொண்டு வரான அத்தனுடைய கெட்ட விஷயங்கள்லாம் எதிர்த்து போராடி அதை வெளியே திருத்திடும். அதில் முக்கியமானது பெரிய நோய் தான். இந்த பொல்லாங்கன் கொண்டு வந்து நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது எதுனா நோய் தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா? நோய் இல்லாத வாழ்ந்தாலே குறைவற்ற செல்வத்தோடுகிறன்னு அர்த்தம். அப்போ அந்த நோயை கொண்டு வரானா அதெல்லாம் உலகியல் வாழ்க்கை. அந்த உலகத்தோடு நம்ம அதிகமாக பற்று கொள்ளும்பொழுது அவன் நம்மளை ஆட்கொள்ளுவான். நீங்கள் கிறிஸ்துவோடு அதிகமாக பற்று கொள்ளும்போது கிறிஸ்து உங்களை ஆட்கொள்ளுவார். இந்த தேகத்தை நீங்கள் யாருக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்கன்னு அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? இந்த தேகம் எதை தாங்கணும்னா அந்த ஒளி ஊடுருவதில் தாங்கணும். அப்படி தாங்கினா என்னன்னா பரமண்டலங்கிறது முதல்ல நமக்கு தெரிய வரும். புரியுதுங்களா? பரமண்டலம் எங்கே இருக்குதுன்னு தெரிய வரும். அந்த பரமண்டலம் நமக்கு தெரிய வந்துட்டாலே ஒளி ஊடுருவும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளும் புறம்பும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். இதா அந்தரங்கத்திலேருந்து நமக்கு வெளியரங்க செயலை உருவாக்கி விட்டுருவார். அப்படின்னா பரமண்டலம் எங்கே இருக்குது? பரமண்டலன்றதை எதை சொல்லலாம்? வானத்தில் இருக்குது வெளியரங்கம். அந்த பரமண்டலம் நமக்குள்ளே இருக்குது, அது அந்தரங்கம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற பரமண்டலத்துக்குள்ளே நாம் சென்று அங்கே இருக்கிற பிதாவை நாம் தரிசனம் செய்து, அங்கே இருக்கிற கிறிஸ்துவை தரிசனம் செய்து, அங்கே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தரிசனம் செய்து அவங்களுடைய முழு பேரன்பை நம்ம பெறும்பொழுது என்னவுனாக்கா புறம்பே வெளியவும் உள்ளவும் நமக்கு பரம் நம்மோடு சேர்ந்து இருக்கிறது போல், பரத்தில் நாம் சேர்ந்து இருக்கிறது போல் இந்த தேகத்தையும் எண்ணத்தையும் மாற்றி விடுவார். அதுக்கு ரொம்ப நாளாகும். அதுக்கான முயற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டே வரணும். அந்த முயற்சியை செயலாக்கம் பண்ணுவது கிறிஸ்து இயேசு நமக்கு துணையாகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கான ஞானங்களை கொடுக்குறாரு. பிதா நமக்கு அந்த நாட்கள் எப்போ வரும்னு அவரும் காத்துட்ருக்கிறாரு. நாம் அதை அந்த இடத்துக்கு போகணுங்கிற முயற்சியிலே இருக்கிறோம். நீங்கள் அங்கே போன உடனே நம்மளை ஆசாரியம் ராஜாக்களமாக மாற்றிடுறாரு. அதுக்கான முயற்சி முதல் முயற்சி கிறிஸ்து மூலமாக முடிஞ்சிருச்சுங்க. அவருடைய ரத்தத்தினால முடிச்சிட்டார். முடிச்சதும் இல்லாமல் நீங்கள் அடுத்து போக வேண்டிய கட்டம் எதுன்னு சொல்லி கொடுத்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுத்துக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றுறதுக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ செய்கிறார். முதல்ல ஜீவனற்று இருந்தோங்க, கிறிஸ்து இயேசு ஜீவனை கொடுத்து நம்மளை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுத்துருக்கார். உயிரற்ற செயல்பாடுகள், உயிரற்ற நிலையில் நாம் வாழ்ந்திருந்தோம், உயிரற்ற வழிபாடுகளை செஞ்சிட்ருந்தோம். இப்போது உயிருள்ள வழிபாடுக்குள்ளே வந்த பிறகு உயிர் பெற்று இருக்கிறோம். இந்த உயிர் சொந்தக்காரராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த ஞான வெளிப்பாடை கொடுத்து
பிதாவாகிய தேவனிடத்தில் நம்மளை சேர்க்கிறார். அந்த பிதாவாகிய தேவன் எங்கே இருக்கிறார்? பரமண்டலம் இல்லையா? இயேசு சொல்கிறார், பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே. ரைட். இது எல்லாத்தையுமே முதல்ல இந்த ஜீவனுக்குள் அனுபவிக்க பரம் நம்மளை தேடி வரும். பரத்தில் இருக்கிற பிதாவுடைய வார்த்தை நம்மளை தேடி வரும். இது என்னங்க ஆச்சரியமாக இருக்குது, யாருக்காச்சும் அப்படி நடந்திருக்குதா? கிறிஸ்துவுக்கு நிறைய நடந்திருக்கு. அவருடைய சத்தத்தை எந்நேரம் அவர் கேட்குறாரு. அதனால தான் நான் எந்த செயல் செஞ்சாலும் அது நானாக என்னால் செய்யலை, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன். இவரும் சொல்கிறார், நான் ஜெபம் பண்ணுறத அவர் கேட்குறாரு இல்லையா? பரத்துலேருந்து செய்தி வருது. அவர் கிறிஸ்துவுக்கு முன்னாடி யாருக்கு வந்தது? நமக்கு தான் வந்தது. யார்? இந்த மனுக்குலத்தின் மூத்த பிரதிநிதி யார்? மனுக்குலம் உருவாக என்னங்க ஞாபகம் இல்லையா? முதல் மனுக்குலத்தின் மூத்த பிரதிநிதி யார்? கரெக்ட், ஆதாம். ஆதாம் தான் முதல் மனுக்குல பிரதிநிதி. அவருக்கோட பிதாவும் அவரும் ஒன்றா இருந்தாங்க. படைக்கும் போது அப்படி தானே படைத்தார். மண்ணுனால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊற்றினார்னா அப்போ அவங்களாம் ஒன்றா தானே இருந்தாங்க இல்லையா? ஏதேனில் நாள்தோறும் அவர் வருவாராம், பிதாவினுடைய சத்தத்தை கேட்பாராம் ஆதாம். ஒரு நாள் இவர் தப்பு பண்ணிட்ட உடனே பிதாவின் சத்தத்தை கேட்டு ஒரு மரத்து பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க? பாவத்துக்கு முன்னாடி பிதாவோட அந்யோன்யமாக இருக்காங்க. இவர் பிதாவை தேடி போலங்க, இந்த பூமிக்கு பரம் இறங்கி வந்திருக்குது. சரியா? இப்போவும் அதே செயல்தான். இப்போவும் பரத்துலேருந்து ஒருத்தர் வந்து நமக்கு பரம் ஏறுவதற்கான எல்லா செய்கையும் செஞ்சு ஏற முடியாமல் தடுத்து இருந்த எல்லா சங்கிலி கட்டுக்களையும் அறுத்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரம் ஏறுவதற்கான எல்லா வழிவாசலையும் திறந்து அவரே ஏறி கேட்டார். தேவாலயத்தின் திரைசீலை கிழிச்சு முதல் பிரவேசித்தவர் அவர் தான். 10 கட்டளைங்கிற அந்த கற்கள் உடைக்கப்பட்டு கேரோபின் சேரோபினுடைய துணையோட முன்னோடினார் இல்லையா? அவரை பின்பற்றும்போது நாமும் அவர் சென்ற இடத்துக்கு அப்போது இந்த செயல்கள், இந்த சிந்தனைகள்லாம் யார் போல் கிறிஸ்து போல சிந்தனைகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பரத்தில் உள்ள பிதாவை பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா முதல் மனுஷனை பிதா தன்னுடைய ரூபத்திலையும் சாயலையும் படைத்தார் இல்லையா? அது அப்படி தான் இருக்குது, இன்னமும் நம்ம இருக்கிறோம். ஆனால் இடையில அவர் சொல் பேச்சை கேட்காததுனால நிறைய விஷயங்கள் விளைகிருச்சு. அதனால் அவர் சத்தம் நம்ம காதில் விழ மாட்டேங்குது. அதான் விஷயம். அப்படி இப்போ விழுந்துச்சுன்னா என்ன ஆகுதுனாக்கா காதை கிழிஞ்சு போகுது இல்லையா? மோசே மூலமாக ஜனங்களை கேட்டாங்க, என்னையா நீ மட்டும் பேசினே கிடக்கிற, உண்மையிலே நீ பேசுகிறியா இல்லையா? உங்கள்கிட்ட பேசுகிற எங்கிட்ட பேச மாட்டாரா? எங்களுக்கெல்லாம் அவர் பேசணும், நாங்கள் அதை கேட்கணும், ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தாராளமாக பண்ணுறேனே அப்படின்னு அவர் போய் பிதா கிட்ட சொன்னார். சரி, எல்லோரையும் கூடுனார். கூப்பிட்ட உடனே ஒரு எக்காலம் சத்தம் வந்தது. அந்த சத்தமே கேட்க முடியல. அந்த சத்தம் அதிகம் பெருக 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 என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் காது ஜவ்வு கிழிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சத்தம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை தானே? அப்போ அந்த பரிசுத்த சத்தம் அதை கேட்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பொல்லாங்கு உடம்பு முழுக்க நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த ஓடினது மனுஷாளுங்க இல்லைங்க, பொல்லாங்க இழுத்துன்னு ஓடுறான். இவனை மொத்த மனுஷங்களையும் பொல்லாங்க இழுத்துன்னு ஓடுறான். ஏன்னா நல்லவர் வராரு, அவருடைய சத்தம் அவருடைய வெளிச்சம் என்னால் தாங்க முடியாதுன்னு அவன் தான் ஓடினான். அவனை நாம் தாங்கி இருந்ததுனால நம்மளாம் ஓடணும். இன்றைக்கும் அதே பிரச்சனை தான். இன்றைக்கும் அதே பிரச்சனை தான். வெளிச்சத்தின் இடத்துல ஏன் வரமாட்டுறாங்க? அவங்களுக்கு இருளின் வாழ்க்கையை பிடிச்சிருக்கு, அதனால் வெளிச்சத்தில் வரமாட்டுறாங்க. இயேசு சொல்கிறார் இல்லையா? இருளின் வாழ்க்கை பிடிச்சிருக்குது, இருளில் வாழறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சொந்தக்காரர் சொந்த பந்தம் எல்லாமே அதில் தான் இருக்குது, அதனால் இந்த ஒளி வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு ஓடுறாங்க. இதே தான் அங்கேயே நடந்தது. அப்போ அந்த சத்தத்தை யதார்த்தமாக நம்மளால் கேட்க முடியும்னா கேட்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக அவரை போல் வாழ்ந்து கேட்டால் அவர் அந்த சத்தத்தை இப்படி கொடுக்க மாட்டார். அதே சத்தம் நம்ம காதில் வந்து மெல்லியதாக விழும்படியாக ஏற்பாடு பண்ணிடுவார். ஆச்சரியமாக இருக்குதுல்ல? அப்படியே இருக்குதுங்க பைபிளில், அப்படியே இருக்குது. அந்த சத்தம் மெல்லியதாக வந்து நம்ம கேட்குற மாதிரி
எப்படி மோசையை கூப்பிட்டார் இல்லையா, முச்செடி எரியுது, அதை பார்க்குற சக்தி அவனுக்கு கொடுத்துட்டாரு பாருங்க. அதை பார்த்தான், என்னடா முச்செடி எரியுது, முள் அதெல்லாம் செடியெல்லாம் கருகலை, இது பாட்டு ஜுவாலை எரிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு பார்க்குறான். பார்க்கறது கண்ணில் சக்தி கொடுத்தாரு. உள்ளே வரணுன்னா இது பரிசுத்த இடம், உன் பாதரட்சியை கழட்டி போட்டு உள்ளவானார். ஏன் இவர் அந்த ஹாரான்ற அந்த பரிசுத்தத்தை அந்த நிலத்தில் வச்சுருக்கிறாரு. அவன் தாங்குகிற அளவுக்கு அந்த இடத்துல வச்சுருந்தார். உள்ளே கூப்பிட்ட உடனே அவன் உடம்பு அந்த பரிசுத்தத்தை தொட்ட உடனே அவன் சுத்தமானான். அப்போ தான் இவர் பேசுகிற சத்தம் அவன் காதில் விழுந்துச்சு. அப்புறம் தான் இவங்க சம்பாதிச்சாங்க, நீ போய் எகிப்தில் போய் மக்களெல்லாம் விடுதலை ஆகிட்டு வா. அப்போ மோசெல்லாம் பேசுனதெல்லாம் அதை வச்சு தான். அவருடைய அந்த பரிசுத்த வட்டத்துக்குள்ளே அவனை வர வச்சு அவனை பரிசுத்தமாக ஆன பிறகு இந்த சத்தம்லாம் கேட்கும்படியான ஏற்பாடு பண்ணினார். இதெல்லாம் நமக்கு முன்னாடி பெரிய சாட்சிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆராய்ந்து படித்து பாருங்கள். பைபிளை வேதாகமத்தை இந்த மாதிரி படித்து பாருங்கள். நமக்கு முன்னோடினவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் பிதாக்கிட்ட பேசினாங்க. இதுக்கு எதிர்மறையாக நின்ன இஸ்ரவேல் மக்கள் தான் இந்த சத்தத்தையும் கேட்க முடியல, பரிசுத்தத்துக்குள்ளேயும் வர முடியல. கடைசியில் அவங்க எல்லாம் அந்த 40 வருடம் வனாந்தரத்தில் சுற்றி எதிர்த்த அத்தனை பேரும் அங்கேயே மடிந்து விழுந்தாங்க. விஷயம் ரொம்ப பெருசாக நடந்திருக்குது. இதை நீங்கள் ஏமாந்து விட்டுடாதீங்கன்னு பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவும் சொல்கிறார், அசட்டை பண்ணிடாதீங்க. அதனால் இப்போது இந்த ரட்சிப்பை தவற விட்டுறாதீங்க. திரும்ப கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் ஏற போகிறது கிடையாது. ஒரு தடவை நடந்ததை ரொம்ப கவனமாக இருங்க. இது முந்தின வழிபாடு இல்லை. வருஷம் வருஷம் பலியிட்டு ஆடு மாடுகள் ரத்தத்தில் மீட்கிறதுக்கு ஒரே தடவை நடந்திருக்குது, திரும்ப நடக்காது. அதனால் இந்த நடந்ததை ஏற்றுக்கொண்டீங்களா, அதை தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்து மாதிரி வாழுங்க. அந்த வாழ்த்தல் அது போல் நடத்தல் அந்த செயல்களில் என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு என்ன அதிகமாக கொடுக்க போகுது அப்படின்னா தேக மாற்றத்தை கொடுக்கும். பிதாவினுடைய சத்தம் உங்கள் காதில் விழுற மாதிரி கேட்கும். அவரை பார்க்குற மாதிரி உங்கள் கண்ணில் ஒரு ஒளி கொடுக்கும். வித்தியாசமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். சரி, அதை எப்படி பார்க்க முடியும்? எங்கே பார்க்க முடியும்? பரமண்டலத்தில். எங்கே இருக்குது அந்த பரமண்டலம்? நம்முடைய உடம்பு தான் கோயில். நம்ம உடம்புல எங்கே இருக்கார்? சென்ற வாரம் என்ன சொன்னோம்? புருவ மத்தியில் ஒரு ரத்தம் வச்சுக்கிறோம் இல்லையா, அது என்னது? அதுதான் பரத்தின் வாசல். இந்த எஞ்சான் உடம்பு அவங்கவுங்க கை விரலில் உள்ள ஜான் அளவுக்கு பார்த்தா 8 ஜான் உடம்பு இது. இந்த எண்ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானம், தலை தான் பிரதானம். இந்த தலையில் 2 கண்களுக்கு நடுவில் புருவ மத்தி இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள ஒரு காலி இடம் இருக்குது. உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வச்ச விளக்கு எரியுது அப்படின்னு ஒரு சித்தர் பாடியிருக்கார். அந்த புருவ மத்தியில் காலி இடம் இருக்குதுல்ல, அதுக்கு பேர் பரமண்டலம். இதுதான் இந்த தலை தான் பரம். இது ஒரு மண்டலம். இது போல் பல மண்டலங்கள் வானுலகத்தில் இருக்குது. பல லட்சம் கோடி மண்டலங்கள் இருக்குது. இயேசுவும் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக அறைகள் கொண்ட வீடுகள் இருக்குது, அநேக வீடுகள் இருக்குது, அங்கே கொண்டு போகிறேன்னு இருக்கார். அதனுடைய அடையாளமாக தான் நமக்கு இந்த வீடு. இந்த வீட்டில் எங்கே வசிக்கிறார்னா இந்த புருவத்துக்கு நடுவில் இந்த தலைக்குள்ள ஒரு காலி இடம் இருக்குது, அதுதான் பரமண்டலம். சரி, இப்போ அதை எப்படி போக முடியும்? அறை வீடு உள்ளே நீங்கள் சென்று அறை வீடுகளை மூடி உள்ளே இருக்கிற பிதாவிடத்தில் நீங்கள் கேளுங்க. அதை எப்படி கேட்பீங்க? அங்கே ஜபம் பண்ணும் போது எப்படி கேட்பீங்க? வீண் வார்த்தைகள்னால் அளப்பாதீர்கள், அஞ்ஞானிகள் செய்கிறது போல் நீங்கள் செய்யாதீர்கள். கம்முன்னு அமைதியாக இருந்து நீங்கள் பிதாவை எண்ணினாலே உங்களுக்கு வேண்டியது என்னவென்று உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான அந்த உயிராற்றல் பிதாக்கிட்ட பேசும். இந்த உடம்பு வாய் இல்லைங்க, அது உள்ளே பேசும். இதான் அதுக்கான பதில் கொடுத்து, பதில் மட்டும் இல்லைங்க, செயலை உருவாக்காரு வெளியரங்கமாக. ஆச்சரியமாக இருக்கும். ஊரார் வாழ்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. அந்த வாழ்க்கையோட வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் சொல்கிற சொல்லு செயலாகும், பலிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். எக்காரணத்தை கொண்டு யாரையும் தூசியமாக பேசிடக்கூடாது. ஆசீர்வாதமான வார்த்தையாக பேசணும். முடிஞ்ச அளவுக்கு ஆசீர்வாதமாக பேசணும். அப்போது மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் உள்ளே போகும்போது புருவ மத்தியை கவனித்து கண்களை மூடி உள்ளே போயிட்டிங்கன்னா உள்ளே ஒரு தீபம் எரியும், ஒரு ஒளி இருக்குது. அது 7 முகம் கொண்ட குத்து விளக்கு
அந்த காலத்தில் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ ஒரே விளக்கு தான். அவர் ஜோதிகளின் பிதா அப்படின்னு பேர். வேதாகமத்தை படித்து பாருங்கள். பிதாவுக்கு என்ன பேர்? ஜோதிகளின் பிதா. பழைய ஏற்பாட்டில் பிதாவுக்கு என்ன பேர் உங்கள் யாருக்கு தெரியும்? கர்த்தாவா? அப்புறம் சேனைகளின் கர்த்தா. அப்புறம் மோசைக்கிட்ட தான் சொன்னார். மோசைக்கிட்ட என்னன்னு சொன்னார்? மோசை கேட்டான்ல, உங்களுடைய பேர் என்ன? நீங்கள் யாராச்சும் கேட்டுருக்கீங்களா, கடவுளை உனக்கு பேர் என்னன்னு? அவர் கேட்டாருங்க. நீங்கள் அனுப்புகிறீங்க, அந்த மக்கள் வந்து அந்த கடவுள் பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? பிதா என்னன்னு சொன்னார்? இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுனார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறவராய் இருக்கிறேன். எங்கே இருக்கிறாரு? இருக்கிறவராய் உங்களுக்குள்ளவே, உங்கள் புருவ மத்தியிலே, உங்களுடைய உயிராற்றலாகவே நான் இருக்கிறேன். நீங்கள் அந்த உயிரை தெரிஞ்சிக்காத வரைக்கும் செத்து கிடக்கிறீங்க. அந்த உயிர் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுக்குள் உயிர் வந்துடும். அந்த உயிராக நான் உங்களுக்குள்ளவே இருக்கிறேன், அதனால தான் இருக்கிறவராக இருக்கிறேன் போய் சொல்லு அப்படின்னார். இதுக்கும் ஆதாரம் இருக்குது. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உண்டு பண்ணி 7ஆம் நாள் எங்கே ஓய்வு எடுத்தார்? அவர் எவைகளை சிருஷ்டித்து உண்டு பண்ணினாரோ அவைகளுக்குள்ளவே ஓய்ந்திருந்தார். வேதாகமத்தை திருப்புங்க, அந்த சாட்சியை பார்ப்போம். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம். 3 தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எங்கே ஓய்ந்திருந்தாரோ? அவர் எவைகளெல்லாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணினாரோ அவைகளுக்குள்ளே ஓய்ந்திருந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. வேதாகமத்தை அந்த மாதிரி தெளிவாக படிக்கணும். நிறுத்தி தியானத்தோடு படித்து பாருங்கள். அவர் எங்கே இருக்கார்? எவைகளை சிருஷ்டித்து உண்டு பண்ணினாரோ அவைகளுக்குள்ளே ஓய்ந்திருக்கிறார். அதில் ஆதாம் விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டவர் இல்லையா? அவருக்குள்ளே எப்படி ஓய்ந்தார்? நாசியில் ஊதுதல். வேறு எந்த உயிராற்றலுக்கும் தேவன் இப்படியெல்லாம் செய்யவே இல்லை. மனுஷனுக்கு மட்டும்தான் நாசியில் ஊதினார். நல்லா கவனித்து பாருங்கள். படுத்துக்கிட்டு இருக்கார், மண்ணில் ஒரு பொம்மை செஞ்சாச்சு. நாசியில் ஊதுனானாக்கா அந்த ஊதுதல் மூக்கில் காற்று போய் அது புருவ மத்தியில் வந்து தங்குச்சு. அதுதான் உள்ளே இருக்கிற அந்த காலி பிளேஸ் பரமண்டலத்தில் போய் அந்த ஜீவ ஆத்மாவாக உட்காந்துருச்சு. ஆத்மாங்கிறது நம்முடைய பிதா, ஜீவனுங்கிறது பரிசுத்த ஆவிங்கிற உயிர். மாம்சமாகிய தேகம்தான் நம்ம. ஆனால் அப்போ மாம்சம் கிடையாது. கிறிஸ்து இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி இருந்தோம். அன்றைக்கி ஆதாம் அப்படி தான் இருந்தார். அவர் 1ஆம் ஆதாம், கிறிஸ்து இயேசு 2ஆம் ஆதாம் என்று வேதம் சொல்லுகிறது. 1ஆம் ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர், 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கிறிஸ்து. இப்போ நம்ம எங்கே போய் ஆகணும்? 1ஆம் ஆதாமுக்கு எப்படி உடல் கிடைச்சதோ அதுபோல் இந்த தேக மாற்றம் உருவாக்க வேண்டும். இந்த தேக மாற்றம் உருவாக்குறதுக்கு எங்கே போகணும்? கிறிஸ்து தான் அதை மாற்றி தந்துட்டார். அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் பேரால் நீங்கள் பரமண்டலத்தில் உள்ள பிதா கிட்ட வேண்டணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர்ங்கிற உயிராற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உயிரை கொண்டு நீங்கள் உயிருள்ள கடவுளை நீங்கள் வணங்கும்போது, கேட்கும்போது அவர் நம்மளை பிதாக்களும் ராஜாக்களுமான அறிவாற்றலும் ஞானமாக கொடுக்கும்போது, அந்தஸ்து அதிகாரம் எல்லாத்தையும் கொடுக்கும்போது நாம் எப்படி ஆகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பூமியில் தேவையான அனைத்தும் கிடைக்கும். இந்த உலகத்தாங்கிட்ட கேட்க தேவையில்லை. அந்த பொல்லாங்கங்கிட்ட நீங்கள் கேட்க தேவையில்லை. பொல்லாங்கங்கிட்ட கேட்டிங்கனாக்கா அவன் லஞ்சம் வாங்கிறது, கள்ள வியாபாரம் பண்ணுறது, யாருன்னா சண்டை போட்டு இதை பிடுங்கிறது, இதெல்லாம் பண்ணி கற்றுக் கொடுப்பான். மனுஷ கொலைப்பாதகன் அவன் அப்படி தான் பண்ணுவான். ஆனால் பிதாவானவர் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறவர், கேட்குறது போதுமானதுக்கு அதிகமானதாக கொடுக்குறவர். அவர் கை பெருசு. அப்போது நீங்கள் கிறிஸ்துவ போல் மாற ஆரம்பிக்கும் போது தான் அங்கே பிதா என் மகன் இவர் அப்படின்னு நினைப்பார். கிறிஸ்துவனுடைய ரத்தமும் சரீரமும் அவர் மேலே இருக்கிறது அவர் பார்வையில் தெரியும். நீங்கள் வெறும் இது சடங்காக செஞ்சுட்டு உலகத்தான் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், பிடிக்காது இல்லையா? அதனால் பரத்துக்குள்ளே போங்க. பரம்னா என்ன தெரிஞ்சு போச்சு இல்லையா? எங்கே இருக்குதுன்னு. உங்கள் கண்களை மூடும்பொழுது உள்ள புருவ மத்திய பாருங்கள். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஒளியாற்றல் தெரிகிற மாதிரி ஒரு சிந்தனையிலே இருங்க. உண்மையிலே அந்த ஒளி என்றைக்கு தெரியுதோ, தெரியலனாலும் பரவாயில்ல, முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. அந்த வெளிச்சத்தை கிறிஸ்து இயேசுவே உள்ளே வந்து மாற்றி தருவார். அது வரணுன்னாக்கா முதல்ல செயல்கள் முதல்ல நிறைய மாறணும். உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே
அவர் வாழ்ந்தது போல வாழணும். யோவான் ஸ்நானன் சொல்கிறார், அவருடைய வித்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். முதல்ல அந்த வித்து நமக்குள்ளே எப்படி வருதுன்னா, அதுதான் திருவிருந்து மூலமாக, ரத்தத்தின் மூலமாக செல்ஸாக உள்ளே போகுது, வித்து உள்ளே போகுது. அது பெருக 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 இந்த பழைய உடம்பெல்லாம் ஆயிடுச்சு. அது புதுப்பிக்கும் போது என்ன ஆகணும், செயலெல்லாம் மாறிடும். அப்போது கிறிஸ்து வேண்டினா எப்படி பிதா செவி கொடுக்குறாரோ, உங்கள் வேண்டுதலுக்கு பிதா செவி கொடுப்பார். புரிஞ்சுதா? பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது அவர் காதில் விழும். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவினுடனே உடனே மகனை பார்ப்பார். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருவதாக. இந்த பூமினா என்ன? நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க புறம்பே இருக்கிறது. இல்லை இல்லை, இந்த உடம்பு தான் பூமி. இந்த உடம்பு எங்கேருந்து எடுக்கப்பட்டது? பூமியின் மண்ணுனால். ஆனால் இந்த உடம்புக்குள்ளே தேவராஜ்யம் நடக்கலை. அதனால தான் கிறிஸ்து வந்தார். அவருடைய ரத்தமும் உடம்பை கொடுத்து இந்த தேகத்தை கிறிஸ்து பிதாவின் ராஜ்யம் வரும்படி செயல் மாற்றிக்கங்க. ஏன்னா இயேசு உடம்புல அப்படி வந்ததுனால தான் அவர் சகல மாற்றத்தையும் கொண்டு வந்தார், பூமியை அதிர செய்தார். இப்போ இவரை மாதிரி நீங்கள் மாறும்போதுனாக்கா உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் பரமண்டலத்தில் எப்படி செய்கிறதோ, உம்முடைய சித்தம் எப்படி செயல்படுகிறதோ, அதுபோல் இந்த பூமியில் செயல்படுத்துங்கன்னு நீங்கள் என்னைக்கு சரண்டர் ஆகுறீங்களோ அன்னைக்கு பரம் துறக்கப்படும். எடுத்துங்க, நான் சரண்டர் ஆகிறேன், எனக்கும் என்னுடைய சுயத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, நான் இந்த புறம்பே இருக்கிற இந்த உலகத்தான்கிட்ட நான் சேரமாட்டேன். பொல்லாங்குங்கிற ஒரு அறியாமையும் ஒரு கெட்டவன் இருக்கிறான், அந்த பேராசைன்ற கெட்டவன், அதில் நான் சேரமாட்டேன், உங்களோட தான் இருப்பேன். அதனால் நீங்கள் எனக்கு உதவி புரியுங்க. இது நீங்கள் உங்கள் வாயால் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் நடக்கவே நடக்காது. இதான் எல்லாத்தையும் படித்து வச்சுட்டு 2 கனி வச்சுருக்கிறேன், எது வேணா எடுத்துக்கொண்டார், சாய்ஸ் உண்டுன்னார். நீ எதை எடுத்துக்கிறியோ அது மாதிரி தான் ஆகிடுவாடினார். இப்பவும் அதே தான். நீங்கள் கேட்டு நான் சரண்டர், நீங்கள் என்ன வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார். நீ செல்லும் இடமெல்லாம் அவர் முன்னாடி செல்லுவார். ஆமென். சரி, இங்கே நிறுத்துவோம். பரமண்டலம் என்றால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்குள்ளே தான், நீங்கள் தான் அந்த பரம், உங்கள் தலை தான் அந்த பரம். உங்களுடைய பூர்வ மத்தியில் தலைக்குள்ளே இருக்குது அந்த காலி இடம், அங்கே தான் உயிராற்றலாக இருக்கிறாரு. அவரை உங்கள் கண்கள் மூடி அறை வீடுகளுக்குள்ளே போய் உள்பக்கம் பூட்டிக்கிட்டு நீங்கள் மௌன தியானம் பண்ண அந்த ஒளியை நீங்கள் காண்பீங்க. நீங்கள் தான், உங்கள் தலை தான் பரமண்டலம். இது உட்புறத்தில். புறம்பே பார்க்கும்போது வெளியே வானத்தை நீங்கள் பார்க்கலாம், அது நம்ம கண்ணுக்கே தெரியாதுங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்தா கண்ணு தான் கூசும். ஆனால் உள்ளே நீங்கள் வீழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்தரங்கத்தில் உன் ஜபத்தை பார்க்குற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். அடுத்த வசனத்தை வருமாறு தியானிப்போம். இந்த செய்தியை உலகெங்கிலும் இருந்து கேட்ட ஷாலோம் சபையின் ஆராதனையில் கடந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் பிதாவாகிய தேவனுடைய முழுமையான அன்பு, பரிசுத்தாவினுடைய ஞானம், கிறிஸ்து இயேசுனுடைய ரட்சிப்பு அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைப்பதாக. ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்.